Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online happy shopping. Buy Moat my சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வருடத்தின் கடைசி நாள் மட்டுமல்ல, புது வருடத்தின் நாள் முழுவதும். வருடத்தோட கடைசி நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் வருடத்தோட கடைசி நாளை ரொம்பவே உணர்வுபூர்வமாக நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க, எதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வருடத்தில் நடந்த அத்தனை நல்ல நிகழ்ச்சிக்கும் நாம் என்ன பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல நிகழ்ச்சி கண்டிப்பாக அந்த வருடத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த வருடத்தோட கடைசி நாளில் தனியாகவோ குரூப்பாகவோ ஒரு கம்பெனியில் அத்தனை பேரும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதை தனியாக நம்ம இருந்தாலும் பண்ணலாம், நம்ம வீட்டோட ஒரு 5 பேருக்கும் நம்மளும் பண்ணலாம். எல்லாருமே இதை பண்ணால் நல்லது. என்ன பண்ணணும், இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா குழந்தைன்றது பெரிய குழந்தை இல்லாதவங்க தான் தெரியும் அந்த குழந்தை யாருமே. அதே மாதிரி ஒருத்தவங்க இடத்த வாங்கியிருப்பாங்க, அந்த இடத்த வாங்கினதுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு காது குத்திருப்பாங்க, காது குத்தலுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி, நேரத்தோடு நம்ம காது குத்திட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நம்ம நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. அதுக்கப்புறம் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், சரி இந்த வருஷம் நேரத்தோடு நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம நன்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டியிருப்போம், வீடு கிரக பிரவேசமே பண்ணியிருப்போம், அப்போது கடவுளுக்கு நமக்கு நேரத்தோட வீட்டை கொடுத்தாருன்னு சந்தோஷத்தில் நாம் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு நாம் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்ச்சி வேறு என்ன நடந்திருக்கும், அதிகபட்சம் பார்க்கும்போது நம்ம ஒரு காலி இடம் வாங்கியிருப்போம், அதுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போகலை, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவே இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு வச்ச கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு நன்றி சொல்லலாம், நம்ம வீட்டில் சின்ன சின்ன நிகழ்ச்சி இருக்கும். ஆமாம், ஒரு இந்த கல்யாணம் நடந்திருக்கும், அதுவே பெரிய விஷயந்தான். அதுக்கு நம்ம இந்த நேரத்தோட கல்யாணம் நடந்த நம்ம குழந்தைக்கு அப்படின்னு, அப்புறம் வளைகாப்பு நடந்தது அப்படின்னு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். அதனால் அப்புறம் வளைகாப்பு நடக்குது, தொடர்ந்து நம்ம வீட்டில் தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சியே நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் வருஷத்தில் ஒரு சில நல்ல நிகழ்ச்சி நடந்தே தீரும். ஏன்னா அது கடவுளோட ஆசீர்வாதம். அந்த நல்ல நிகழ்ச்சியை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு நன்றி சொல்லணும். நம்ம நெகட்டிவ்க்கே நம்ம போகவே கூடாது, ஒன்லி பாசிட்டிவ். இந்த வருஷத்தில் எனக்கு எல்லாமே நல்லது நடந்தது, அப்போ எனக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு மனசார நம்ம நன்றி சொல்லும்போது கடவுள் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்புறம் குழந்தைங்க அட்டன் பண்ணுறது எல்லாமே ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். எல்லாத்துக்குமே நாம் நன்றி சொல்லணும். காதணி விழா, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு நேரத்தோட காதணி விழா பண்ணிட்டோம், தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சி நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நடக்கணும், அடுத்த வருஷமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நன்றி சொல்லணும். இந்த ஒரு நெகட்டிவ் மட்டும் மனசில் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் நடந்ததெல்லாம் மறந்துடணும். வர வருஷம் இந்த வருஷத்தில் நம்ம நடந்ததுக்கு நன்றி சொல்லுவோம், நடக்க போகிறதுக்கும் நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த வருஷத்தில் சில பயணங்கள் முடிவடையாமல் இருக்கும், அது அடுத்த வருஷத்தில் தொடர்ந்து அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக முடியும். மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார நம்ம இந்த வருஷத்தை வாழ்த்தி அனுப்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.